ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினி ஸ்போர்ட் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேம் சேஞ்சர் 5 வெர்ஷன் 4.2 அந்த அப்டேட்டோட கேம்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அது கூடவே ஒரு சீரீஸும் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேமுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் ப்ளே மேட்ச் வரும். அதுக்கப்புறம் டீம்மேட்டர், ஸ்குவாட், எடிட்டர் இந்த மாதிரிலாம் வரும். அடுத்து மூட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் மற்றும் நெட் ப்ராக்டிஸ் வரும். அதுக்கப்புறம் குயிக் மேட்ச்சில் பார்க்குறீங்க இன்டர்நேஷ்னல், அதுக்கப்புறம் ஐபிஎல், பிக் பாஸ் லீக், மாஸ்டர்ஸ். நீங்கள் லீக்ஸ் போனீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லீக் வரும். அதில் இன்டர்நேஷ்னல் போனீங்கன்னா உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் இருக்கும். அதுக்கப்புறம் லீக் போனீங்கன்னா ஐபிஎல் 2026, அப்புறம் ஐபிஎல் ஆக்ஷன் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சீரீஸாக ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருந்தேன். அது என்னதுன்னா ஐபிஎல் ஆக்ஷன். அந்த சீரீஸ் தான் நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வெல்கம் பேக் டு சினி ஸ்போர்ட் அஃபிஷியல். இப்போ நம்ம ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ளே போயிடலாம். உள்ளே போனால் உங்களுக்கு ஐபிஎல்லோட டீம்ஸ் இருக்கோ அதில் நீங்கள் எந்த டீம் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சிஎஸ்கே, மும்பை, கேகேஆர், ஆர்சிபி இந்த மாதிரி எல்லா டீம்ஸும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எந்த டீம் செலக்ட் பண்ண போகிறோன்னா 5 டைம் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓவர்ஸ்ன்னு இருக்கும். அதில் நம்ம T20 மேட்ச் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனோடனே உங்களுக்கு பிளேயர் ரிட்டென்ஷன் ஆக்ஷன் ரூல்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆப்பனட் ரீடைன் பிளேயர் அக்கார்டிங் டு த 2026 ஆக்ஷன். அதாவது நீங்கள் 2026லேருந்து ரீடைன் பண்ணிக்கலாம் பிளேயர்ஸை. அதுக்கப்புறம் ஆப்பனட் ரீடைன் பிளேயர் ரேண்டம்லி, அதாவது ரேண்டமாக உங்களுக்கு ஆப்பனட் வந்து ரீடைன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்பனட் டசன்ட் ரீடைன் எனி பிளேயர், எந்த பிளேயருமே ரீடைன் பண்ணாலும் புதுசாக ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. நம்ம ஆப்பனட் ரீடைன் பிளேயர் அக்கார்டிங் டு த 2026 ஆக்ஷனே கொடுத்துக்கலாம். அதில் தான் நம்ம 2026 பிளேயர் ரீடைன் பண்ண முடியும். அது நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். வுட் யூ லைக் டு ரீடைன் பிளேயர் ஃப்ரம் லாஸ்ட் சீசன்? ஆமாம், நம்ம ரீடைன் பண்ணுறோம். ஸோ எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் இங்கே வந்துருச்சு. நம்மளே அதே ரீடைன் பண்ணியிருக்காங்க. MS தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், சிவம் டுபே, ஆயுஷ் மாத்ரே, இந்த மாதிரி 4 பேர் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கோம். 100 ரக்மத்தை மட்டும் எக்ஸ்ட்ரா ரீடைன் பண்ணியிருக்கோம். எஸ் இப்போ நம்ம ஆக்ஷனுக்குள்ளே போகலாம். எஸ் எல்லா டீமும் அவங்களோட ரீடைன்ஸை வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் 2026 ஆக்ஷன் இங்கே ப்ளே பண்ண போகிறோம். நம்ம கிராஃபிக்ஸ்லாம் ஓரளவுக்கு ஒரு மீடியமாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கிராஃபிக்ஸ் மாற்றிக்கலாம். எஸ் இப்போ நம்ம மார்க்யூ பிளேயர் லிஸ்ட்க்கு வந்திருக்கோம். அதாவது மார்க்யூ பிளேயர் முக்கியமான பிளேயர்ஸ் இங்கே ஆண்ட்ரே ரசல், சிம்ரான் ஹெட்மயர் இங்கே வந்திருக்காங்க. எஸ் இங்கே ஃபஸ்ட்டு வர போகிறது யார்? சிம்ரான் ஹெட்மயர் வந்திருக்காருங்க. பேஸ் ப்ரைஸ் 1.50 crore. LSG ஃபஸ்ட் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி நம்ம போகலாம். இல்லை வேணாம், நம்ம கொஞ்சம் ரியல் பிளேயர்ஸாகவே எடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் ரியலாக இருக்கும் விளாட்றப்ப. எஸ் எம்ஐ வராங்க. எம்ஐ, ஜிடி, எல்எஸ்ஜி, ஆர்சிபி உள்ள வரந்துருக்காங்க. அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் 3.2, எல்எஸ்ஜி, திரும்பி பஞ்சாப் கிங்ஸ், திரும்பி டிசி வந்திருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ். எஸ் நம்ம ஒரு பெட்டு போட்டிருக்கோம். பஞ்சாப் கிங்ஸ், டிசி, பிபிகேஎஸ் திரும்பி. எஸ் இங்கே 2 பேருக்குள்ளே தான் போட்டியே வந்துட்டுருக்கு. யார் ஜெயிக்க போனான்னு தெரில. மேக்ஸிமம் டிசிக்கு தான் போவாருன்னு நினைக்கிறேன். எஸ் டிசியா? எஸ் டிசிக்கு தான் போயிருக்காரு சிம்ரான் பேர் 6 crore. நெக்ஸ்ட் பிளேயர் ஆண்ட்ரே ரசல் வந்திருக்காரு. ஆண்ட்ரே ரசல் SRH பிட் பண்ணியிருக்காங்க. SRH நம்ம இடையில ஒரு பிட்டு போட்டு பார்ப்போம் வராரா இல்லையான்ட்டு. ஜிடி, டிசி. எஸ் நம்ம இப்போ பிட் பண்ணுவோம். ஜிடி,
ஜி. டிசி கிட்டத்தட்ட 5 கோடி வரைக்கும் வந்துட்டாங்க. டெல்லி கேபிட்டல். எஸ் பஞ்சாப் கிங்ஸ். சிம்ரான் ஹெட்மேருக்கு போட்டி போட மாதிரி தான் இவங்க 2 பேர் போட்டிருக்காங்க. திரும்பி டிசியா வாங்க போகிறது. டிசியா மார்க்கி பிளேயர். எஸ் 2 பேர் மார்க்கி பிளேயர் 2 பேருமே டிசி தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து பேட்ஸ்மேன் நம்பர் 1 ஃபஸ்ட்டு இது இதில் நம்ம யாருக்கு ட்ரை பண்ணலாம்? பிருத்வி ஷாக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். எஸ் நம்ம இப்போ ஒரு ஸ்கிப் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் எல்லா பிளேயரும் வருவாங்க. போனால் ரொம்ப டைம் ஆகிட்ருக்கும். ஸோ மேக்ஸிமம் பிளேயருக்கு ஸ்கிப் பண்ணிப்போம். ஒரு முக்கியமான பிளேயருக்கு மட்டும் ஃபுல்லாக பார்த்துப்போம். டேவிட் மில்லர் இவர் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். வந்திருக்காரு. ஸ்கிப் போட்டுருவோமா? எல்ஜிடி, எல்எஸ்சி, பிபிகேஎஸ், ஜிடி, பிபிகேஎஸ், எஸ்பிபிகேஎஸ் போயிருக்கா? இல்லை எல்எஸ்சி வந்திருக்காங்க. திரும்பி பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ்கிட்ட இருக்குது பிரோரையஸ், டேவிட் மில்லர் 4 டோட்ஸ்க்கு பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயர் யார்? ஹாரி ப்ரூக் நினைக்கிறேன். எஸ் ஹாரி ப்ரூக். இவர் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். எஸ்ஆர்ஹெச்சுக்கு போயிருக்காரு. ஃபேஃப் டு பிளஸிஸ் எல்எஸ்சிக்கு போயிருக்காரு. ஜெய்க் ஃபேசன் மேக்கர் அன்சோல்ட் ஆகிருக்காரு. டேவிட் மில்லர் ஜிடிக்கு சோல்ட் ஆகிருக்காரு. ராவ்மன் பவல் அன்சோல்ட் ஆகிருக்காரு. ராகுல் திரிபாதி யாருக்கு போகிறாருன்னு பார்ப்போம். ஸ்கிப்பு. எஸ் 5 கோடிக்கு டிசி வாங்கியிருக்காங்க. 5 கோடி என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. ராகுல் திரிபாதி 5 கோடிக்கு போயிருக்காரு டிசிக்கு. கேன் வில்லியம்சன் பஞ்சாப் கிங்ஸ்க்கு போயிருக்காரு. டெவான் கான்வே ஆர்சிபிக்கு போயிருக்காரு. எஸ் நெக்ஸ்ட்டு பிளேயர் யாருன்னு பார்ப்போம். யார்? இந்தியன் பிளேயர் தான். யார் தெரியல. பிருத்திவி ஷா வந்திருக்காரு. இவருக்கு போவோம். 75 lakh பேஸ் ப்ரைஸ். எஸ் 75 lakh பேஸ் ப்ரைஸ். எஸ் யாராவது வரீங்களா? தோனி தட்டு யாரும் வந்துடாதீங்க. எஸ் 75 lakh தான். எஸ் சிஎஸ்கேக்கு ஃபஸ்ட்டு பிளேயர் பை பண்ணியிருக்கோம். பிருத்திவி ஷா 75 lakh பேஸ் ப்ரைஸ்க்கே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் பிளேயர் கிளென் பிலிப்ஸ் அன்சோல்ட் ஆகிருக்காரு. நம்பவே முடியல. அகர்வால் பிபிகேஎஸ்க்கு போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் நேம்ஸ்லாம் வந்துருக்குது. இதில் நம்ம கிளென் மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம். சப்போஸ் பிரசாந்த் வீர் வரலனா கிளென் மேக்ஸ்வெல் எடுத்துக்கலாம். ஸோ கிளென் மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணலாம். வேறு யாரும் ட்ரை பண்ண வேணாம். பேஸ் ப்ரைஸில் கிடைச்சா பார்ப்போம். இப்போதைக்கு கிளென் மேக்ஸ்வெல் மட்டும் போதும். எஸ் அடுத்த ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்ப்போம். எஸ் அடுத்த ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் ஐயர் வந்திருக்காருங்க. எஸ் ஸ்கிப்பு போடுவோம். யாருக்கு போகிறான்னு பார்க்கலாம். எஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கு போயிருக்காரு வெங்கடேஷ் ஐயர். பஞ்சாப் கிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளேயர் எஸ்ஆர்ஹெச்லேருந்து யாரும் வந்திருக்காங்க. யார்? ப்ளீஸ் டெல் மீ. எஸ் நிதிஷ்குமார் ரெட்டி இங்கே. எஸ் ஸ்கிப் போட்டுருவோம். எஸ் யாருக்கு போகிறாங்க? எஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கு போயிருக்காரு 3.40 crores. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் மார்க்கோ யான்சன். எஸ் மார்க்கோ யான்சன் தான் நினைக்கிறேன். எஸ் மார்க்கோ யான்சன். எஸ் ஸ்கிப்பு போடுவோம். எஸ் பட் ரேட்டு போவாரா? எஸ் எஸ்ஆர்ஹெச் பிட் பண்ணியிருக்காங்க. எஸ் பிபிகேஎஸ்கே சோல்ட் ஆகிட்டார். எஸ் நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர். இந்த கேம் சேஞ்சர் 5ஓட டவுன்லோட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ் கிளென் மேக்ஸ்வெல் வந்திருக்காரு. டெஃபினெட்லாக போகலாம். எஸ் கொஞ்சம் பார்த்து பிட் பண்ணலாம் ஒரு இடையில. எஸ் போடலாம். எவ்வளோ ரேட் வேணாலும் போங்க, நான் வந்துகிட்டே இருப்பேன். எஸ் 3 crores 3.40
ஒரு 6 crore கிடச்சா நல்ல பெட்டு. ஒரு 380 ஒரு எஸ் தூக்கியாச்சுங்க. 3.80 crores சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க கிளென் மேக்ஸ்வெலை. நெக்ஸ்ட்டு இந்தியன் பிளேயர் தான். யார்? ரவிச்சந்திரன் அஸ்வின். இவரெல்லாம் ரிட்டையர்டே ஆகிட்டார், பட் ஆக்ஷனில் இருக்கார் இந்த கேமோட ஆக்ஷனில். பஞ்சாப் கிங்ஸ் 7.25 கோடிக்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க, அதிக ரேட்டு. பட் கிளென் பிலிப்ஸ் அந்த பிளேயர்லாம் அது அன்சோல்ட் ஆகும். ராகுல் திரிபாதி 5 crores போனார், டிசி வாங்கினாங்க. ஹர்ஷல் பட்டேல் 2 கோடிக்கு எஸ்ஆர்ஹெச் வாங்கியிருக்காங்க, 2 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர். நெக்ஸ்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஜிடிக்கு போயிருக்காரு. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர். பட் எல்எஸ்ஜி இந்த டைம் ஜெஸ்ஸி மற்றும் லோகோ ரெண்டுமே மாற்றிருக்காங்க. மிச்சல் மார்ஸ் வந்திருக்காரு, அன்சோல்டு ஆகிருக்காரு மிச்சல் மார்ஸ். இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் அன்சோல்டு ஆகிருக்காங்க இந்த கேமில். நெக்ஸ்ட் நிதிஷ் ராணா வந்திருக்காருங்க, டிசி பேஸ் ப்ரைஸ். எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச்கே போயிருக்காரு 1.80 crores. நெக்ஸ்ட் யார்? சச்சின் ரவீந்திரா வந்திருக்காருங்க, எல்எஸ்ஜிக்கு போயிருக்காரு. நெக்ஸ்ட் பிளேயர் டேரில் மிச்சல் எஸ்ஆர்ஹெச் போயிருக்காரு. நெக்ஸ்ட் எந்த பிளேயர்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆர்சிபிலேருந்து கிருணால் பாண்டியா. இவர் எந்த டீம் போகிறாருன்னு பார்ப்போம். இந்த டீம் எஸ்ஆர்ஹெச்சா? எஸ்ஆர்ஹெச்கே போயிருக்காருங்க இங்கே கிருணால் பாண்டியா. நெக்ஸ்ட் பிளேயர் மும்பையிலேருந்து வராரு, சாதுல் தாக்கூர் அன்சோல்ட் ஆகிருக்காரு. இங்கே மும்பைக்கு ட்ரேட் பண்ணார் எல்எஸ்ஜிலேருந்து. நெக்ஸ்ட் இங்கிலாந்துலேருந்து ஒரு பிளேயர், யார்? லயாம் லிவிங்ஸ்டன் அன்சோல்ட் ஆகிருக்காரு. ஏல் ஆக்ஷனில் 13 கோடிக்கு எஸ்ஆர்ஹெச் வாங்கினாங்க. விக்கெட் கீப்பர் வந்திருக்காங்க இங்கே. இதில் நம்ம யாருக்கு வேணான்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்மக்கிட்ட விக்கெட் கீப்பர்ஸ் பஞ்சமே இல்லை. எம்எஸ் தோனி மற்றும் சஞ்சு சாம்சன் இருக்காங்க, ஸோ வேணாம், ஸ்கிப் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேயர் ஸ்ரீகர் பரத் வந்திருக்காரு, மும்பை இந்தியன்ஸ்க்கு போயிருக்காரு. நெக்ஸ்ட் பிளேயர் ஜாஸ் இங்கிலீஷ். போன டைம் பஞ்சாப் வாங்கினார், இந்த டைம் அன்சோல்ட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட் பிளேயர் ஃபெராரியோ வந்திருக்காரு, ஆர்ஆர்கே போயிருக்காரு 90 lakh. நெக்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து குயன் டீகாக் வந்திருக்காரு, இவர் 1 crore. பட் இந்த டைம் பஞ்சாப் கிங்ஸ் வாங்கியிருக்காங்க. போன டைம் 1 crore மும்பை இந்தியன்ஸ் வாங்கினார் பேஸ் ப்ரைஸ்லேயே. இந்த டைம் இங்கிலாந்துலேருந்து ஜானி பேஸ்ட் வந்திருக்காரு, பேஸ் ப்ரைஸ் 2 crore. 3 crore ஜிடி வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயர் ரகமதுல்லா குர்பாஸ் வந்திருக்காரு, யாருக்கு? பிபிகேஎஸ்க்கு 2 crore போயிருக்காருங்க. நெக்ஸ்ட் பிளேயர் ஜிதேஷ் சர்மான்னு நினைக்கிறேன். ஜிதேஷ் சர்மா அன்சோல்ட் ஆகிருக்காருங்க இங்கே. நெக்ஸ்ட் அலெக்ஸ் கேரி வந்திருக்காரு, ஆர்சிபிக்கு போயிருக்காரு 1.50 crores. பட் ஜிதேஷ் சர்மா ஏன் எடுக்கலன்னு தெரில. நெக்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து சாய் ஹோப் அன்சோல்ட் ஆகிருக்காரு. மார்க்யூ பிளேயர்ஸ் நிறையா பேர் அன்சோல்ட் ஆகுறாங்க.
எஸ் நெக்ஸ்ட் ரயான் ரிக்கில்டன் எல்எஸ்ஜிக்கு போயிருக்கார் ரயான் ரிக்கில்டன். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் பவுலர் லிஸ்ட். இதில் நம்ம யார் எடுக்கலாம்? எஸ் கலீல் அஹ்மத் இருக்கார், நம்ம பிளேயர் தான், எடுக்கலாம் தாராளமாக. எஸ் கலீல் அஹ்மத்க்கு வெயிட் பண்ணலாம். எஸ் கலீல் அஹ்மத்க்கு தான் போக போகிறோம். இங்கே கோட்ஸி வந்திருக்காருங்க. எஸ் இப்போத்தில் அன்சோல்டு ஆகிருக்காரு கோட்ஸி, அன்சோல்டுங்க. எஸ் நெக்ஸ்ட் பிளேயர் நெக்ஸ்ட்டு ஆண்ட்ரிஸ் நோர்ஜி வந்திருக்காரு. எஸ் யார்? எல்எஸ்ஜிக்கு போயிருக்காரு 3.40 crores. எஸ் நெக்ஸ்ட் லக்கி ஃபர்கியூசன் வந்திருக்காரு. எஸ் நம்ம சேனலோட ரன்னர் மூவி கிட்டத்தட்ட அப்டேட்ஸ் வரதான் போகுது. சம்மரில் ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். எஸ் முகேஷ் குமார் பிபிகேஎஸ்க்கு போயிருக்காரு. கூடிய சீக்கிரம் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட த ரன்னர் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமோடது. எஸ் டென் போல்டிங்க ஜிடிக்கு 2.80 crores போயிருக்காரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, கூடிய சீக்கிரம் நம்மளோட அப்டேட்ஸ் வந்துடும். எஸ் துஷார் தேஷ்பாண்டே வந்திருக்காருங்க. எஸ் 1.60 crore பிபிகேஎஸ் போயிருக்காரு. எஸ் கலீல் அஹ்மத் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ் கலீல் அஹ்மத் தான். எஸ் நம்ம பிட் போட்டிருக்கோம். எஸ் பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே. பஞ்சாப் கிங்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க, அவங்க தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் எவ்வளோ நாள் போயிட்டே இருப்போம். எஸ் கிட்டத்தட்ட 5 crores கிட்ட வந்துட்டார். எஸ் 4.60 4.80 சிஎஸ்கே 5 crore சிஎஸ்கே முடிச்சுக்கலாம். 5 crore. எஸ் 5 crore கலீல் அஹ்மத்தை பை பண்ணியிருக்கோம். 5 crore வாங்கிட்டோம் நம்ம. எஸ் நெக்ஸ்ட் புவனேஸ்வர் குமார் பிபிகேஎஸ்க்கு 7.5 crore போயிருக்காருங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு. நெக்ஸ்ட் பிளேயர் பிரசித் கிருஷ்ணா. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பிளேயர்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்தோம். எஸ் ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே மற்றும் பிருத்திவி ஷா, இவங்களாம் பேட்ஸ்மேன் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் சிவம் துபே, கிளென் மேக்ஸ்வெல். கீப்பரில் எம்எஸ் தோனி, சஞ்சு சாம்சன். ஸ்பின்னில் நூர் அஹ்மத், கலீல் அஹ்மத். எஸ் பஞ்சாப் கிங்ஸ் பார்க்குறீங்க, மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர், மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ். நீங்கள் ராஜஸ்தான் ராயலில் ஆல்ரவுண்டரில் செகண்ட் ஒருத்தர் இருக்கார், அவர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். எஸ் அவங்க லோகோ மாற்றிருக்காங்க. எஸ் பிரசித் கிருஷ்ணா பஞ்சாப் கிங்ஸ் தான் போயிருக்காரு. இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர் அவங்க தான் வாங்குறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் தான் மேக்ஸிமம் வாங்குறாங்க. ஓகே, மார்க்யூ பிளேயர்லேயே முடிச்சிருவாங்க போல் இருக்குது கேப்டு பேட்ஸ்மேனில். எஸ் இங்கே நட்ராஜன் அன்சோல்ட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட் பிளேயர் மதீஷ பதிரானா. எஸ் நம்ம சிஎஸ்கேல தான் இருந்தார். ரியல் ஆக்ஷனில் 18 கோடிக்கு கேகேஆர் வாங்கினாங்க. பட் இப்போ அவருக்கு இன்ஜூரி ஆகிருக்கு. எஸ் யாருக்கு போகிறான்னு பார்ப்போம். பிட் பண்ணுவோமா? ஒரு சின்ன பிட் போட்டு பார்ப்போம். எஸ் ஒன்று போதும் நம்மளுக்கு, ஏன்னா பத்திரனா நம்ம டீமில் இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் ரியல் ஆக்ஷன் மாதிரியே போவோம். எஸ் கேகேஆர் மும்பை, கேகேஆர் எல்எஸ்சி வந்திருக்காங்க. மும்பை எஸ்ஆர்ஹெச். எஸ் நம்ம ஸ்கிப் போடுவோமா? எஸ் போட்டாச்சு. 7.5 ஆர்ஆருக்கு போயிருக்காரு பத்திரானா. எஸ் நெக்ஸ்ட் தீபக் சாகர் வந்திருக்காருங்க. எல்எஸ்சிக்கு போயிருக்கார் தீபக் சாகர். தீபக் சாகர் சிஎஸ்கேல இருந்தவர் தான். எஸ் ஆகாஷ் தீப் இங்கே மும்பைக்கு போயிருக்காரு. நெக்ஸ்ட் பிளேயர் ரபாடா மாதிரி தான் தெரியுது. ரபாடாவா? எஸ் ரபாடா தான். ரபாடா ஆர்சிபிக்கு போயிருக்காருங்க. எஸ் அடுத்து ஸ்பின் பவுலர், இதில் நம்ம பிளேயர் எஸ் ராகுல் சகர் இருக்கார், அவருக்கு போகலாம். எஸ் ராகுல் சகர் நல்ல ஸ்பின்னர் தான்.
அவருக்கு போகலாம் நம்ம. இது இன்னும் அகில் ஹுசைன் அவர்லாம் வரல ஸ்பின்னருக்கு. ஸோ வரலைன்னா அன்கேப்டு பிளேயர்ஸில் நம்ம ஏதாவது பிளேயர் ஸ்பின் எடுத்துக்கலாம். இது நெக்ஸ்ட் பிளேயர் ஆடம் ஜாம்பா. ஆடம் ஜாம்பா அன்சோல்டு ஆகிருக்காரு, தொடர்ந்து 2 அன்சோல்டு. டீக்சனாவும் அன்சோல்டு, ஆடம் ஜாம்பாவும் அன்சோல்டு. ராகுல் சகர் இங்கே வந்திருக்காரு, நம்ம போகலாம். ஆர்சிபிலாம் வராங்க. 1.30 டிசி வந்திருக்காங்க. ஆர்சிபி சிஎஸ்கே. திரும்பி ஆர்சிபி சிஎஸ்கே. அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். 1.9 க்ரோஸ்க்கு முடிச்சுருக்கோம். அடுத்து அன்கேப்டு பேட்ஸ்மேன். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளே பண்ணலாம். இதில் நம்ம சர்வராஸ் கான்லாம் இருக்கார், நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளே பண்ணலாம். இப்போ நம்மளோட ஸ்குவாடு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம். நம்மளோட ஸ்குவாடு தான். ருத்ராஜ் கெய்க்வாட் இதெல்லாம் வச்சுருக்கோம். ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, பிருத்வி ஷா, சிவம் டூபே, கிளென் மேக்ஸ்வெல், MS தோனி, சஞ்சு சாம்சன். ஸ்பின்னரில் நூர் அகமத், ராகுல் சகர். பேசரில் கலீல் அகமத். இவங்கெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். 5 பிளேயரை நம்ம இந்த ஆக்ஷனில் வாங்கியிருக்கோம். 4 மெம்பர்ஸ் வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு நம்மகிட்ட 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அன்கேப்டு பேட்ஸ்மேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வெயிட்டிங்.